ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை மாநகரில் நடைபெற்ற தொடர் போராட்டம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாணவரணி துணை செயலாளருமான செஞ்சுடர் அவர்கள் நம்மிடம் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ சென்னையில் நடைபெற்ற அந்த உண்ணாவிரத போராட்டம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும், மத்திய அரசு அதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டம் எப்படி வெற்றி அடைந்திருக்கா, என்ன ரிசல்ட் கிடைச்சது சார்? முதலில் ஜிம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்க வலியுறுத்தி கடந்த 28/2/2024 முதல் உயர்நீதிமன்றம் அனுமதி பெற்று இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டம் இதோட இறுதிக்கட்ட போராட்டமாக தான் நாங்கள் உச்சத்தை தொட்டோம். ஆனால் எங்களுடைய செயல்பாட்டு குழு எங்களுடைய நலனை கருதி 8 நாள் போராட்டத்தை நம்முடைய போராளிகள் மன உறுதியோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் இருந்தாலும் காலத்தின் சூழ்நிலைக்கு ஏற்ப தமிழ்நாடு அரசு கேட்டதின் பேரில் அந்த உண்ணாவிரதத்தை தற்செயலாக நாங்கள் நிறுத்தி வைத்திருக்கிறோம். அந்த 8 நாள் நடைபெற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க, அந்த போராட்டத்துக்கு யாரெல்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க? குறிப்பாக தமிழகத்தில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் ஆதரவு தெரிவித்தார்கள், தமிழ் இயக்கங்கள் ஆதரவு தெரிவித்தார்கள், கல்லூரி மாணவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள், தொழிற்சங்கத்தினுடைய நிர்வாகிகள், இடதுசாரியுடைய தொழிற்சங்க நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் சேர்ந்த தொழிற்சங்க நிர்வாகிகள் மற்றும் தமிழ் சான்றோர்கள், அறிஞர்கள், வெளிநாட்டில் வாழும் தமிழ் சான்றோர் பெருமக்கள் அனைவருமே இதுக்கு ஒத்துழைப்பு ஆதரவும் கொடுத்தார்கள். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களிலும் ஒரு நாள் கோர்ட் நீதிமன்ற புறக்கணிப்பும் மற்றும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டமும் நடத்தினார்கள். தமிழ்நாடு முழுக்க அனைத்து இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலத்துக்கிற மாநில மொழியை விரும்பாத, மாநில மொழியை அறிவிக்காத சில இதேமாதிரி ஆந்திரா, கர்நாடகா, கேரளா போன்ற மாநிலத்துடைய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இந்த 8 நாள் உண்ணாவிரத போராட்டத்துக்கு மத்திய அரசிடமிருந்து ஏதேனும் தகவல் வந்ததா, சாதகமான தகவல்? மத்திய அரசிடம் எந்த விதமான தகவலும் எங்களுக்கு வரவில்லை. ஆனால் மத்தியில் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதிநிதியாக இருக்கிற தமிழ்நாட்டை சார்ந்த வழக்கறிஞர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் அண்ணன் பால் கனகராஜ் அவர்கள் எங்களிடத்தில் ஆதரவு தெரிவித்தார். அவரும் அவருடைய தலைமையிடத்தில் தெரிவிப்பதாக சொன்னார். அந்த தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய குழுக்களும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். இப்போ தமிழை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவிப்பதற்கு தடையாக இருப்பது யார்? மத்திய அரசா இல்லை வேற யார்? மத்திய அரசு தான் தடையாக இருக்கிறது. இது நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். கடந்த 6/12/2006 தமிழக சட்டமன்றத்தில் அனைத்து கட்சிகளின் சார்பாக ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மான கோப்பை இந்திய குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்டது. அந்த கோப்பு இன்று வரையில் அப்படியே கிடக்கில் போடப்பட்டுள்ளது. அதற்கான எந்த விதமான பதிலும் வரவில்லை. அதை வலியுறுத்தி கோரியும் எங்கள் உண்ணாவிரத்தினுடைய ஒரு கோரிக்கை. 2006 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அனைத்து கட்சியின் சார்பாக ஒருமனதாக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய ஆளுகின்ற மத்திய அரசுக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒப்புதல் அனுப்பப்பட்டது. அவர்களிடம் எந்த விதமான பதில் வரவில்லை இன்று வரையில். அதையே நாங்கள் மீண்டும் தமிழக சட்டமன்றத்தில் சிறப்பு தீர்மானம் கொண்டு வர வேண்டும், இல்லது அதே தீர்மானத்தை மீண்டும் எங்களுக்கு அந்த கையெழுப்பு வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ஏன் சார் மத்திய அரசு தடையாக இருக்கின்றது தமிழை வழக்காடு மொழியாக அறிவிப்பதில்? இது நம்ம சாதாரண ஒரு வரியில் சொல்லக்கூடிய பதில் அல்ல. நீண்ட காலத்துக்குமாக இந்திக்கும் தமிழுக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது. அது நம்முடைய வரலாற்றில் பின்னணியில் படிச்சிருப்போம். கல் தோன்றிய மண் தோன்றிய காலத்திற்கு முன் தோன்றிய தமிழ் மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லிட்டு நம்முடைய வரலாற்று பொன்மையில் இருக்குது. செம்மொழி, உலக மொழி நம்முடைய தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியை அன்றைய காலகட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட பெரியார் 1937 தொடர்ச்சியாக இந்தியை எதிர்த்தது தமிழ்நாடு. இந்தி எதிர்ப்பு போர் தமிழகத்தை தான் உருவாச்சு. இந்தியா ஒரு நாடு அல்ல, அது ஒரு துணைக்கண்டம். இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் இந்தியை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் குறிப்பாக தென்னிந்தியாவில் இந்தியை எதிர்த்தார்கள். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா,
மெட்ராஸ் என்கிற அந்த மாகாணம், மெட்ராஸ் மாகாணத்துக்கு உட்பட்ட அனைத்து இந்த மாகாணத்து உள்ளடங்கிய மாநிலங்கள்லாம் இந்தியை முழுமையாக எதிர்த்தார்கள். அது தொடர்ச்சியாக 1937 ஏற்பட்ட அதனுடைய இந்திக்கும் தமிழுக்கு ஏற்பட்ட ஒரு யுத்தம் இன்று வரை நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. இந்த இந்தியை முழுமையாக எதிர்க்கிற தமிழ்நாடுன்றதுனால மத்தியில் ஆளுகின்ற அந்த மத்திய அரசு தமிழை புறந்தள்ள பார்க்கிறது. இந்திக்கு ஒரு நீதி, தமிழுக்கு அநீதி அப்படின்ற முழக்கத்தின் அடிப்படையில் இந்திய அரசு ஒன்றிய அரசு இதை புறக்கணிக்கிறது என்பது எங்கள் பார்வை. நாங்கள் இந்திய புறக்கணிச்சதுக்கு காரணம் தமிழகத்துடைய பெருந்தலைவர்கள், தமிழ் சான்றோர்கள் எதற்கு அதை புறக்கணித்தீர்கள் என்றால், இந்தி மொழி என்பது ஒரு வட்டார மொழி சொல். அது ஒரு தேசிய மொழி கிடையாது. அந்த தேசிய மொழி தேசிய முழுக்க நீங்கள் பிரகடனப்படுத்தாதீங்க, கட்டாயப்படுத்தாதீங்க, அதை ஆட்சி மொழி ஆக்காதீங்க அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை நிராகரித்து இந்தி ஆட்சி மொழி அல்ல, தமிழ் ஆட்சி மொழி, இது எங்கள் உயிர் மொழி, தமிழ் செம்மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று அன்றைய பெரியார் காலகட்டத்திலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் நாங்கள் இந்தியை எதிர்த்தோமே தவிர இந்தி மொழியை நாங்கள் எதிர்க்கவில்லை. இந்தி ஒரு வட்டார மொழி, அந்த வட்டார மொழி ஆட்சி மொழியை ஆக்காதீங்க, அது குறிப்பிட்ட வட்டாரத்தில் பேசக்கூடிய ஒரு மொழி, இது ஏன் நீங்கள் இந்தியா முழுவதும் ஆட்சி மொழியை கொண்டாடுறீங்க, அதனால நாங்கள் இதை முழுமையாக புறக்கணிக்கிறோன்றது 1937 ஏற்பட்ட போராட்டம் இன்று வரையில் எங்களுக்கு தொடர்ச்சியாக அந்த போராட்டம் திரண்டு கொண்டு தான் இருக்கிறது. அதன் பார்வையில் ஒன்றிய அரசு எப்படியாவது இந்தியை தமிழகத்தில் ஆட்சி மொழி ஆக்கணும் துடிக்கிறதை தவிர தமிழை தமிழ்நாட்டுக்கு ஒரு வழக்காடு மொழி ஆக்குவதற்கு மறுப்பு தெரிவிக்கிறது. ஒன்றிய அரசு நினைத்தால் இன்று ஒரே ஒரு நிமிடத்தில் அந்த தமிழ் ஆட்சி மொழி ஆக்கக்கூடிய அதிகாரம் ஒன்றிய அரசுடன் இருக்கிறது. குடியரசுத் தலைவர் இன்னைக்கே அந்த கோப்பை எடுத்து கையொப்பமிட்டு தமிழக அரசுக்கு அனுப்பினால் இன்றைய நிமிடத்திலிருந்து அது ஆட்சி மொழியாக மாறிவிடும். ஆனால் ஒன்றிய அரசு இதை முழுமையாக புறக்கணிக்கிறதுக்கு இதற்கு நம்ம இன்னைக்கு இருக்கிற பிஜேபி அரசு மட்டும் குறை சொல்லவில்லை, அன்றைய காலகட்டத்தில் காங்கிரசும் இதை புறக்கணித்தார்கள். இந்த அதிகாரம் 2006 அன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸ் தான் இருந்தது. அன்றைய காங்கிரஸ் அரசு கையெழுத்திட்டிருந்தால் இந்த போராட்டம் எங்களுக்கு தேவையில்லை. காங்கிரஸும் அதை புறக்கணித்தார்கள், பிஜேபியும் அதை புறக்கணிக்கிறது. எங்களுடைய குற்றச்சாட்டு எல்லாம் ஒன்றிய அரசு தமிழை வழக்காடு மொழியாக்கும் என்பதை புறக்கணிக்கிறாள் என்பதை எங்களுக்கு குற்றச்சாட்டு. யார் ஆட்சிக்கு வந்தாலும் வராவிட்டேன்னு தெரியும், பரவாயில்லை, இது இந்திய ஆட்சி மொழியாக தமிழை வரவேற்க வேண்டும், தமிழை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழி ஆக்க வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த போராட்டம் எடுத்த உடனே இந்த 8 நாள் போராட்டத்துக்கு வரவில்லை. முதலில் இதை கிட்டத்தட்ட 1992 அன்னைக்கு இருந்த நீதி அரசுகள் சந்துரு போன்ற வல்லுநர்கள் மூலமாக அன்றைக்கு இந்த தமிழறிஞர்கள் வழக்கறிஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து அன்னைக்கு ஏற்பட்ட போராட்டம் தான். அதுலேருந்து தொடர்ச்சியாக அப்படியே போராட்டம் வந்தாலும் எங்களுடைய குழு அண்ணன் பகவத்சிங்குடைய தலைமையில் ஏற்கனவே 2014 ஒரு போராட்டம், உண்ணாவிரத நிலை போராட்டம் ஏற்படுத்தினோம். இந்த காலகட்டத்தில் எங்கள் வழக்கு நூலை செயல்பாட்டுக்குழு எல்லாம் முடிவு செய்து இதில் முதல்ல நவம்பர் 1 தமிழ் ஆட்சி மொழி என்ற அந்த நவம்பர் 1 ஆரம்பித்து டிசம்பர் 1 வரைக்கும் தொடர்ச்சியாக வாரத்துக்கு ஒரு நாள் என்று ஒரு தொடர் ஒரு நாள் முழக்கமாக 5 வாரம் நடத்தணும். அந்த 5 வாரத்திலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களையும் வரவைத்து அவரிலிருந்த கருத்துக்களை கேட்டு அதில் அனைத்து கட்சி தலைவர்களும் பிஜேபி, அதிமுக, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, நாம் தமிழர் கட்சி, இப்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும், தமிழ் சான்றோர்களும், தமிழ் இயக்கங்களும், எல்லோரும், கல்லூரி மாணவர்கள், சட்டக்கல்லூரி மாணவர்கள் அனைவருமே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தொடர்ச்சியாக 5 வாரம் போராட்டத்தை நடத்தி ஒரு நாள் புதுடில்லியிலே கருத்தரங்கு நடத்தினோம். அந்த கருத்தரங்கத்தில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களில் எந்தெந்த மாநிலங்களில் மொழி உரிமை மறுக்கப்பட்டதோ அந்த மாநில உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களை வரவேற்று ஒரு மாபெரும் டெல்லியிலே கருத்தரங்கு நடத்தினோம். அந்த கருத்தரங்கத்தினுடைய தொடர்ச்சி முடிவு தான் உண்ணாநிலை, இந்த கோரிக்கை வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டம் நடத்தினோம். இந்த உண்ணாநிலை போராட்டம் 28ஆம் தேதி ஆரம்பித்து உயர்நீதிமன்றம் அனுமதி உங்களுக்கு 6/3 வரைக்கும் கொடுத்துருந்தது. அந்த 8 நாட்களும் தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் நடத்தியிருக்கிறோம். இந்த உண்ணாவிரத்தினுடைய வெற்றி எங்களுக்கு 100% வெற்றி தான். இதனுடைய வெற்றிக்கு காரணம் என்னென்றால் தமிழக முதலமைச்சர், நம்முடைய முதல்வர் அவருடைய சட்ட அமைச்சர் அமைச்சு இந்த தொடர்பான கோப்பு மத்தியில் இருக்கிறது. நம்ம தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்திருக்கிறோம். கடந்த 2 முறை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தார், பாரத பிரதமரை சந்தித்தார். அப்போது இந்த தமிழை வழக்காடு மொழி அறிவிக்கும் என்ற கோரிக்கை விடுத்ததாக செய்தி வந்தது. அவர்களும் இந்த நோக்கத்திற்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் தமிழக அரசு. அதை நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துகிறோம். அதனால் இந்த போராட்டத்தை கைவிடும் என்று
தமிழக அரசு கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் அண்ணன் ரகுபதி அவர்கள் வந்து எங்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார். தமிழக அரசு செய்யும் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கு கேட்டதின் வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் வந்து இந்த போராட்டத்தை தற்செயலாக தள்ளி வைத்திருக்கிறோம், முடிவுக்கு வரவில்லை. இப்போ 2006 தமிழக சட்டமன்றத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் வந்து நிறைவேற்றப்பட்ட அந்த தீர்மானம் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டது. அப்போ 8 ஆண்டு காலம் வந்து காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது. இப்போ 10 ஆண்டுகள் வந்து பிஜேபி அரசாங்கம் இருக்குது. இப்போ 18 ஆண்டுகளாக வந்து 2 அரசுமே, காங்கிரஸ் அரசாங்கமும் பாஜக அரசாங்கமும் இது வந்து நடைமுறை கொண்டு வரல. அதனால 2 அரசாங்கமே வந்து தமிழுக்கு எதிராக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் அந்தந்த உயர்நீதிமன்றங்களில் இந்தி வந்து ஆட்சி மொழியாக ப்ளஸ் வந்து அந்த வழக்காடு மொழியாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் வந்து வழக்காடு மொழியாக அறிவிக்கப்படலை. இதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1949 நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது. நல்லா புரிஞ்சுங்க, 1949 நவம்பர் 26 நடைமுறைக்கு வந்தது. நடைமுறைக்கு வந்த உடனே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுகிற அரசியலமைப்பு சட்ட உட்பிரிவு 348 சப்கிளாஸ் 2 அது என்ன சொல்லுதுன்னா, அதாவது அந்தந்த மாநிலங்களில் இந்திய தேசத்தில் உள்ள அனைத்து மாநிலங்களையும் வழக்காடு மொழியாக அந்தந்த மாநிலங்களில் இருக்கிற தாய்மொழியை வழக்காடு மொழியாக அறிவிக்கலாம் என்று அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிறது. அதை பயன்படுத்தி 1950 ராஜஸ்தானில் 49 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. 50 கிட்டத்தட்ட ஒரு மாத காலம்தான், 1.5 மாத காலத்தில் உடனடியாக 1950 ராஜஸ்தானில் ஆட்சி மொழியாக அங்கே இருக்கிற ஹிந்தி மொழியை எடுத்துனாங்க. அதன் பிறகு 1969 பீகார், 1971 ராஜஸ்தான், இப்படி தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 4 உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், பீகார், இந்த மாநிலங்கள் எல்லாமே அந்த வருஷத்துக்குள்ளே ஆட்சி மொழியாக ஆகிட்டாங்க. எந்த அடிப்படையில் எடுத்தாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சொல்லப்படுகிற 348 உட்பிரிவு 2 அடிப்படையில் தான் இந்த ஆட்சி மொழி அங்கீகாரத்தை அரசியலமைப்பு சட்ட உட்பிரிவின்படி பயன்படுத்துகிறார்கள். அதே சட்டம் தானே எங்களுக்கும் தேவை. அதே இந்தியாவில் கட்டமைப்பில் இருக்கிற நாடு தான் தமிழ்நாடு, தமிழ் மாநிலம். எங்களுக்கே அந்த சட்டத்தை நீங்கள் பயன்படுத்தலை அப்படின்றது தான் எங்களுடைய கோரிக்கை. ஸோ மத்திய அரசு வந்து இந்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது, மற்ற மொழிகளுக்கு முக்கியத்துவம் அதை தான் நான் சொன்னேன். இதுக்கு உள்நோக்கமே ஆதி காலத்திலிருந்து 1937 இந்தியை எதிர்த்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அந்த காழ்ப்புணர்ச்சியை வச்சுக்கின்னு காங்கிரஸ் இருந்தாலும் பிஜேபி இருந்தாலும் சரி, அன்னைக்கு 8 ஆண்டுகள் ஆண்டது காங்கிரஸ் தான், இன்னைக்கு 10 ஆண்டுகள் பிஜேபி தான். ஆனால் 2 பேரும் புலித்தோல் போத்திய பசு போல இதை தமிழை வந்து எதிர்க்கத்திலையும் தமிழை அழிப்பதிலும் தமிழை ஆதரிக்காத சூழ்நிலையும் ஒன்றிய அரசு தெளிவாக இருக்கிறது தான் எங்களுடைய பார்வை. பிஜேபியும் திமுகவும் எதிரெதிராக தான் இருக்கு. எப்படி வந்து இந்த நிலையில வந்து திமுக அரசாங்கம் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு? இல்லை இருக்குன்றது நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு ஒரு நிமிடத்தில் கையொப்பு போட வேண்டிய விஷயத்தை ஆனால் அவங்க யோசிக்கிறார்கள். அதில் என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கு இருக்கிற ஒன்றிய அரசு இந்தியா முழுவதும் ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சார திட்டத்தை கொண்டு வராங்க. அப்படி வரும்போது தமிழை ஆட்சி மொழி ஆக்குவதற்கும் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். தமிழ்நாட்டில் தமிழை ஆட்சி மொழி ஆக்குவதற்கும் உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக்குவதற்கும் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்க எண்ணம் இல்லை, திட்டமில்லை என்பதுதான் என்னுடைய பார்வை. என்னால் இன்றைக்கு பாரத பிரதமர் தமிழகத்துக்கு வந்தவுடனே தமிழை நேசிக்கிறேன், தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தமிழ் பேச வரலையே என்று ஆதங்கப்படுகிற நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள், ஆனால் தமிழ் மொழியை வழக்காடு மொழியாக்குன்னு அறிவிக்க சொல்லி கிட்டத்தட்ட 8 நாளாக போராட்டம் நடத்திக்கிறோம். அந்த 8 நாள் போராட்டத்தில் 2 தடவை வந்து பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி தமிழகத்திலே உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கிட்டத்தட்ட 24 பேர் உண்ணாநிலை கோரிக்கை வரிவித்து உண்ணாநிலை போராட்டத்தில் இருக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை வந்து தமிழை வழக்காடு மொழிக்கு வந்து அவர் ஐஏஎஸ் ரிப்போர்ட் கண்டிப்பாக அவர் போயிருக்கோம். எந்தெந்த இடத்துல போராட்டம் நடத்துகிறாங்க, என்ன கோரிக்கை நடத்துகிறாங்கிறது பாரத பிரதமருக்கு இன்டெலிஜென்ட் ரிப்போர்ட் கண்டிப்பாக போவோம். அப்போ இந்த செய்தி அவர் தெரிஞ்சிருக்கோம். இந்த செய்தியை தெரிஞ்சும் தமிழகம் வந்த பாரத பிரதமர் அவர்கள் தமிழை நேசிக்கிறேன்னு சொல்கிறார், தமிழைக்கு ஆதரவு தரமாட்டார், ஆட்சி மொழி ஆக்குவதற்கோ தமிழை வழக்காடு மொழியாக்குவதற்கும் அங்கீகாரம் தரமாட்டார். இது மக்களை ஏமாற்றுகிறார் என்னதான் என்னுடைய பார்வை. இப்போ வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான ஆட்சி அமைந்தால் 5 மொழி கொள்கையை
5 மொழி கல்வியை நாங்கள் நடைமுறைப்படுத்தும் சொல்லியிருக்காரு. அதில் வந்து தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மற்ற 2 மொழிகள். இல்லை, அவர் தவறுதலாக சொல்கிறாரு. அவங்களுடைய கட்சியுடைய அர்ஜென்டாவே அவர் மாற்றி சொல்கிறார். அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலைக்கும் நரேந்திர மோடிக்கும் மக்களை ஏமாற்றுவது தான் முதல் கோரிக்கை, முதல் நோக்கம். ஏன்னா அதனுடைய கட்சி கொள்கை திட்டம் இன்றைய நடைமுறைக்கு வரப்போகுது. இப்போ வந்து அதுக்கான சர்வே நடத்தி நிற்கிறாங்க. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஒரே பண்பாடு, இதுதான் இந்துஸ்தான் என்ற நாடு வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பிஜேபி கிளை கழகத்தில் அவர் கிளை கழகம், பிஜேபி கிளை கழகம், அவங்களுடைய மையமாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் இயக்கம் சொல்லுது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே கலாச்சாரம், ஹிந்தி பேசணும், இந்திய நாடு, இந்துத்துவ கலாச்சாரம், இதை மட்டும் தான் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் இவங்களுடைய கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை வந்து பிஜேபி பின்பற்றுகிறது நம்ம அனைவரும் தெரிஞ்ச விஷயம். இதில் எப்படி வந்து அண்ணாமலை வந்து 5 மொழி எடுத்துன்னு வருவார்? அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுதுன்னா வட்டார மொழி, நம்ம எந்த மாநிலத்தில் மொழி படிக்கிறதோ வட்டார மொழி ஒரு மொழியும், 2வது லாங்குவேஜ் ஆங்கிலமாக, 3வது லாங்குவேஜ் நம்மளுக்கு என்ன மொழி தேவைப்படுதோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்படுகிறாங்க. இன்னும் எல்லா மாநிலத்திலும் பார்த்தீங்கன்னா முதல் மொழி தாய்மொழி அந்தந்த மாநிலத்தில், 2வது மொழி ஆங்கிலம், 3வது ஹிந்தி, இப்படி மும்மொழி இதுதான் வந்து எல்லா இடத்தையும் வந்துட்டு இருக்குது. அப்புறம் 5 வழினா இன்னொரு மொழி எங்கே தரப்போறீங்க? அந்த மாதிரி வார்த்தைக்கு இடம் கிடையாது. தமிழ் தமிழ்நாட்டில், 2வது மொழி ஆங்கிலம், 3வது மொழி ஹிந்தி அப்படின்னு எடுத்துனாங்களும் 4வது என்ன மொழியை தருவீங்க? எது பொதுமொழி? இது மக்களை ஏமாற்றுக்கணும் சொல்லு தானே. இது தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. அது இந்துத்துவம் இந்த அந்த ஆர்எஸ்னுடைய நோக்கம் என்னன்றது மக்கள் புரிஞ்சிருக்கிறாங்க. இதை யாரும் ஏமாற்ற முடியாது. அதேமாதிரி 5 வகை மொழி திட்டம் வராது. அப்படியே பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஏன்னா அதோட நடைமுறைகள்லாம் எடுத்துன்னு வந்துட்டாங்க. புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் வந்து அவங்க தெளிவாக சொல்கிறாங்க. முதல் மொழி தமிழ், 2வது மொழி வந்து ஹிந்தி ஆகிட்டாங்க. மத்திய அரசு எல்லா நிறுவனத்திலும் ஹிந்தி 2வது மொழி ஆகிட்டாங்க. 3வது மொழி தான் ஆங்கிலமாக வச்சுருக்காங்க. அப்படி தான் வருமே தவிர 5 வழி கொள்கை முறை என்பது 100% வராது என்பது என்னுடைய கருத்து. திராவிட கட்சிகளோட ஆட்சி வந்து இருமொழி கொள்கை, பாஜகவுடைய ஆட்சி வந்து 3 மொழி கொள்கை. இதுதான் வந்து வரலாறு. அது ஓகே. நீங்கள் 8 நாள் உண்ணாவிரதம் ஈடுபட்டீங்க இல்லையா? தமிழக அரசு எந்த மாதிரியான உத்தரவாதம் உங்களுக்கு கொடுத்தாங்க? அதன் பேரில் நீங்கள் உண்ணாவிரதத்தை முடிச்சுக்கிட்டீங்க. 7 நாள் வரைக்கும் தமிழக அரசுலேருந்து எங்களுக்கு எந்த விதமான தகவலும் வரலை. 7ஆம் நாள் தமிழக வழக்கறிஞர் சங்கத்துடைய மாநில தலைவர் அண்ணன் ஆலந்தூர் இவர் ஆர்எஸ் பாரதி அவர் வந்தாருங்க. 7ஆம் நேற்று வந்து இது தமிழக முதல்வருக்கு கவனத்துக்கு வந்து விட்டது. அதன் அடிப்படையில் நாளை சட்டத்துறை அமைச்சர் வருவார், வந்து உங்களுக்கு சரியான தீர்வை காண்பார். நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தீங்கனால் தமிழக அரசு நோக்கமும் உங்கள் நோக்கமும் ஒன்றா தான் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாங்கள் அழுத்தம் கொடுத்து வருகிறோம். இன்னும் கூடுதலான அழுத்தம் கொடுத்து நாங்கள் இந்த கோரிக்கை நிறைவேற்ற செய்வோம்னு சொல்லிட்டு அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்கள் 7ஆம் நாள் சொன்னார். 8ஆம் நாள் வந்து அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்தார். வந்து தமிழக அரசு முதலமைச்சருடைய கோரிக்கை என்ன சொன்னார் அதை அப்படியே முடிமையாக எங்ககிட்ட சொன்னார். நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் 2 முறை டெல்லிக்கு போயிருந்தால் 2 முறையும் இதையே கோரிக்கையாக இப்போ பாரத பிரதமரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார். அவர்களும் அதை நாங்கள் அழுத்தம் கொடுத்து வருகிறோம். இன்றைய காலகட்டத்தில் இந்த தீர்மானங்கள் 2006 போட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தாத பட்சத்தில் மீண்டும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மீண்டும் தமிழகத்திலிருந்து ஒரு சிறப்பு தீர்மானம் கொண்டு வரதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. இல்லை என்றால் நம்மளுடைய முதலமைச்சர் அந்த கோரிக்கை வலியுறுத்தி அழுத்தம் கொடுத்து 100% உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வகையில் உங்களுடைய கோரிக்கையாக தமிழக அரசும் உடந்தையாக இருக்குது. நீங்கள் தயவு செய்து உங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மதிக்கிறோம், நீங்கள் உடல்நிலை கருதி இந்த உண்ணாவிரத்தை கைவிடுமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று நம்ம அமைச்சர் ரகுபதி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். நாங்களும் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை நம்பி தற்செயலாக இந்த உண்ணாநிலை போராட்டத்தை தள்ளி வைத்திருக்கிறோம் என்பதுதான் எங்களுடைய பதில். இப்போ வந்து தமிழக அரசு உங்களுக்கு வந்து உத்தரவாதம் கொடுத்தாங்க, அதனால தான் நீங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடதான் சொல்கிறீங்க. இல்லை, அன்றைக்கு காலகட்டத்தில் 2006 தமிழக அரசு சார்பாக அன்றைக்கு இருந்த திமுக பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாச்சியப்பன் கமிட்டின்னு ஒரு குழு போட்டு அவங்க போயிட்டு மத்திய அரசோட ஒப்பந்தம் கொடுத்தாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அன்றைக்கி இருக்கிற உள்துறை அமைச்சகம் என்ன சொன்னதுன்னா, நாங்கள் வந்து சரியாக இருக்கிறோம், உங்களோட அர்ஜென்டாவை நாங்கள் எடுத்துக்கணும். அதை பார்லிமெண்ட்டில் வைக்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் விவாதமாக வச்சு அதை உடனே என்ன சொல்கிறாங்க, உள்துறை அமைச்சர் காங்கிரஸை சார்ந்த அமைச்சர்கள் தான் இருக்காங்க, தமிழகத்தை சேர்ந்த அமைச்சர் அன்றைக்கி சிதம்பரம் தான் உள்துறை அமைச்சர் இருந்திருக்காரு, அவர் இடத்துல நீங்கள் கோரிக்கை வைன்றாங்க. அவரும் அந்த கோரிக்கை ஏற்று பரிசீலனை செய்கிறேன்னு சொன்னதால சரி, அதன் பிறகு அப்படியே கிடப்பில் போடப்பட்டு விட்டது. அது அப்படியே இருக்குது. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருகிறதோ அப்பெல்லாம் இந்த கோரிக்கை மையப்படுத்தி அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த 8 ஆண்டுகளில் கொடுத்த அழுத்தங்கள் சரியாக இருந்தாலும் ஆனால் நம்மளுக்கான நடைமுறைக்கு அது வரலை.
அதன் பிறகு தொடர்ச்சி அதிமுக வந்து விட்டது. அதிமுக காலகட்டத்தில் நாங்கள் வந்து இது ஒரு தொடர் போராட்டமாக நாங்கள் அறிவிக்கல. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்போ தான் போராட்டம் அறிவிச்சுக்கிறோம். இப்போ அவங்க கையில் மீண்டும் அது வந்துருச்சு, நடைமுறைப்படுத்துவாங்கன்றது நாங்கள் 100% நம்புகிறோம். அது மத்தியில் ஆளக்கூடிய ஆண்ட காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் பாஜக அரசாங்கம் இருந்தாலும் தமிழை வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக அறிவிப்பதில் வந்து தாமதப்படுத்துகிறாங்க, அறிவிக்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. 2024 நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை வந்து மோடி தலைமையிலான பாஜக ஆட்சிக்கு வந்தாலும் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தாலும் நடைமுறைப்படுத்த வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. ஏன்னா ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கமும் நடைமுறைப்படுத்தல. அது நம்ம அமீர் சொல்ல முடியாது. இதில் 2 விஷயம் இருக்குது. மீண்டும் தமிழகத்தில் இந்தியாவில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் 100% எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். 2 காரணம். ஒன்று, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அந்த ஆட்சியில் அங்க வகிக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இருக்கிறார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு 100% உள்ளது. அவர் தமிழை வழக்காடு மொழி வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் பெரும் சவால் விட்டார்னா அவரை நேசிக்கக்கூடிய காங்கிரஸ் பேரியக்கம் கண்டிப்பாக அவர் கோரிக்கை செவி செய்யும் என்பது 100% உண்மை. அதே போல் மத்தியில் ஆளுகின்ற காங்கிரஸ் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிற திராவிட கட்சியோட அழுத்தம் 100% நிறைவேறும். ஏன்னா அன்னைக்கு இருந்த அரசியல் வேற, இன்னைக்கு இருக்கிற அரசியல் வேற. அன்னைக்கு பிஜேபின்னு ஒரு ஆட்சி வருமானது கேள்விக்குறியாக இருந்தது. அதனால் காங்கிரஸ் மெத்தன போக்கில் இருந்தாங்க. இன்றைக்கு வந்து பிஜேபி முழுமையாக ஆட்சிக்கு வந்து விட்டது, காங்கிரஸ் வருமா என்ற ஒரு கேள்விக்குறி நம்ம இடத்துல எடுக்குது. அப்போ மீண்டும் இப்போ இந்த காங்கிரஸ் வந்துட்டான்னா மாண்புமிகு வருங்கால பாரத ராகுல் காந்தி கூட என்ன சொல்கிறாருன்னா, மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மாநில உரிமைகளையும் நாங்கள் வந்து முழுமையாக வந்து ஆதரிக்கிறோம், மாநில உரிமைகளுக்கு ஆதரவு தெரிகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல்ஜி வந்து அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் சொல்லிக்கிறாங்க. அதன் அடிப்படையில் வந்து 100% 100% எங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்தால் 100% தமிழ் வழக்காடு மொழி ஆட்சி ஆக்கப்படும், செம்மொழி ஆக்கப்படும், தேசிய மொழி ஆக்கப்படும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. செம்மொழியில் தான் இருக்குது. அதான் தேசிய மொழியாக அறிவிச்சிருந்தாலும் அது நடைமுறைக்கு வரல. அது நடைமுறைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால், பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் அவர் நினைக்கிற அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கி எறிந்து விட்டு இந்த 348 உட்பிரிவுலாம் அவங்களுக்கு கணக்கே கிடையாது. ஒட்டுமொத்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் பிஜேபியுடைய நோக்கம். அதுதான் உங்களுடைய இப்போ லாஸ்ட் அஜெண்டா. இந்த 2024 தேர்தலுக்கு வெற்றி பெற்று உள்ள வந்த உடனே அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும். இந்த நாடு வந்து ஒரே நாடு இந்துஸ்தான், ஒரே மொழி இந்து மொழி, ஒரே கலாச்சாரம் இந்து கலாச்சாரம், ஒரே மதம் இந்து மதம். இந்த 4 வேதன அடிப்படையில் வந்து அவங்க தெளிவாக இருக்கிறாங்க. அதனால் அப்போ வந்து வருமானது எங்களுக்கு டவுட்டு தான். அப்போ தான் நாங்கள் டவுட்டு பண்ணுறதில்ல. காங்கிரஸ் வந்தால் 100% எங்களுக்கு வந்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும். ஓகே, காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால், அதாவது தமிழ் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக நடைமுறை வரும்னு சொல்லியிருக்கீங்க. ஒருவேளை வந்து பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி அமைந்தால் அது உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வருவதற்கான வாய்ப்பு குறைவு தான். அப்பொழுது உங்கள் போராட்டம் எப்படி இருக்கும், தமிழக அரசுடைய வடிவத்தில் எப்படி இருக்கும் சார்? இல்லை, அதுக்கு எங்களுக்கு தமிழக அரசு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு நம்புகிறோம். ஏன்னா மீண்டும் பிஜேபியில் வந்து மத்தியில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தாலும் வந்துட்டாங்க, எங்கள் நடைமுறை வந்து செவி சாய்க்கலை அப்படின்னா எங்களுடைய போராட்டம் வந்து உச்சக்கட்டத்துக்கு போகும். இப்போ இருக்கிற 8 நாள் உண்ணாநிலை போராட்டம் வந்து ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்தோம். தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து நீதிமன்றங்களும் இந்த உண்ணாநிலை போராட்டம் தொடரும். அப்படி தான் நாங்கள் முடிவு செய்தோம். இது இந்த 8வது நாள் இப்போ தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தலைன்னா இன்றைக்கி நாளைக்கு அப்படி தான் போயிருக்கோம். எல்லா மாவட்டத்திலும் அதனுடைய போராட்டங்கள் வீரியம் அடைஞ்சு செய்தி சொல்ல நிறைய வந்தது. ஆனால் இதை வந்து ஒரு சுணக்கமாக நாங்கள் பார்க்கல. இது பயங்கர வெற்றி எங்களுக்கு. இந்த உண்ணாநிலை போராட்டம் பயங்கர வெற்றி. அப்படி ஒரு காலகட்டத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் இன்னும் வீரியமாக அதை செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த தேர்தல் சமயத்தில் 2ஆம் கட்டமாக இருக்கிறதுனால மற்ற கட்சி தலைவர்லாம் இதில் கொஞ்சம் பங்கெடுத்துல கொஞ்சம் இது பண்ணாங்க. ஆனால் ஆட்சி முடிந்த உடனே பிஜேபின்னு வந்து விட்ட பிறகு மக்களுக்கான போராட்டம் வேறு விதமாக தான் இருக்கும். ஏன்னா இது மதசார்பற்ற நாடு, சமத்துவத்தை விரும்புகிற நாடு, சகோதரத்தை விரும்புகிற நாடு, சுதந்திரத்தை விரும்புகிற நாடு. இதான் இந்திய அரசியல் சட்டத்தினுடைய சட்டம் சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சட்டத்தை தூக்கி எறிகிற பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இது எல்லாத்தையும் போராட வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் வந்துடுறோம். அப்போ எங்களோட மக்களும் சேர்ந்து இந்த கோரிக்கையாக போராடுவது நிச்சயம். அந்த போராட்டங்கள் வந்து வேறு விதமாக இருக்கும், அதெல்லாம் சொல்லவும் முடியாது. தமிழ்நாடு முழுக்க வேறு விதமான போராட்டங்கள் இருக்கும். தமிழ்நாடு மட்டுமல்ல, தென்னிந்தியா இருக்கிற ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அனைத்து மாநிலங்களும் வழக்கறிஞர்கள் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்துவது தான் எங்களுடைய திட்டமாக இருக்கும். இப்போ உள்ள பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள்
மற்ற பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகளை நீங்கள் சந்தித்து கோரிக்கை வைக்கலாம் இல்லையா? கோரிக்கை வச்சுருக்கீங்களா? வச்சுருக்கோம். அவங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கறிஞர் எங்களோட குழுவில் இருக்கார். அவர் எங்களுக்கு முழுமையாக ஆதரவு தெரிவிக்கிறாரு. அவர் தான் வந்து முதல் 2ஆம் நாளே வந்தார், வந்து எங்கள் போராட்டத்தை ஆதரித்து பேசினார். அண்ணாமலை அவர்களிடம் பேசுதா சொன்னி அண்ணாமலையிட ஒப்புதல் கேட்டு தான் அந்த போராட்டத்துக்கு வந்தார். அவர் வந்து ஆதரவு கொடுக்கணும்னு சொன்னார். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அப்படின்னு தான் அவர் எங்கள்கிட்ட கோரிக்கை சொன்னார். அவரும் ஒரு வழக்கறிஞர். எங்களோட வழக்கினுடைய புரிதல் என்னன்னு அவருக்கு தெரியும். அவரும் தமிழகத்தில் ஒரு பெருந்தலைவர், ஒரு மூத்த வழக்கறிஞர், உயர்நீதிமன்றத்தில் சங்கத்தில் வந்து அவர் தலைவராக இருந்தவர். அவருக்கு இதனுடைய கோரிக்கை முழுமையாக தெரியும். ஆனால் அவங்களும் அதை ஆதரவு வைக்கிறாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. அவங்களோட தலைமை தான் முடிவு செய்யும், அவரால் எதுவும் செய்ய முடியாது. இப்போது நீங்கள் உண்ணாவிரத போராட்டம் 8 நாள் நடந்தது இல்லையா? அதில் 2 முறை வந்து பிரதமர்கள் தமிழகம் வந்திருந்தார். நீங்கள் வந்து பாஜக தலைவர் அனுமதியோட பிரதமரை சந்தித்து உங்கள் கோரிக்கையை வச்சுக்கலாமே, அனுமதி கேட்டீங்களா? நாங்கள் அனுமதி கேட்கல. ஆனால் என்னுடைய ரெஃபரன்ஸிட்டாக இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியுடைய வழக்கறிஞரிடத்திலும் சொன்னோம். அவங்க எங்கள் தலைமைக்கு தெரிவிச்சிட்டோம். இல்லை சந்திக்க டைம் கேட்டீங்களா? சந்திக்கிறதுக்கான நேரங்கள் நாங்கள் இது சந்திக்க டைம் கேட்டு சந்திச்சு நீங்கள் மனு கொடுத்துருந்தா, இல்லை நீங்கள் அவங்கள ஓரலாக நீங்கள் பேசியிருந்தா, இல்லை நேரடியாக உங்களுக்கு அவங்க பிரதமர்லேருந்து பதில் வாங்கியிருக்கலாமே. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோம்னா, உண்ணாவிரதம் இருக்கிறோம் வழக்கறிஞர்கள், கண்டிப்பாக மக்களை நேசிக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தால் அவங்களை எங்களை சந்திச்சு வாக்கு வங்கி வருது, நாடாளுமன்றத்தில் தேர்தல் வருது, அதனால அண்ணாமலை அவர்கள் ஊராக சுத்துறாரு, எங்களை வந்து பார்த்துருக்கலாம். ஆனால் அவர் பார்க்கல. அவர் சார்பாக வழக்கறிஞி தான் வந்தாங்களே தவிர அவர் வந்து என்ன அவங்க கோரிக்கை, தமிழகத்துக்கு பாரத பிரதமர் வந்துக்கிறாரு, அந்த கோரிக்கை நான் நிறைவேற்ற சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிருக்கலாம். நாங்கள் மேடையில் பேசும்போது அதான் சொன்னோம், அண்ணாமலை அவர்களே எங்களை வந்து சந்திங்க, நாங்கள் மாரி உண்ணாவிரதம் இருக்கிறோம். நாங்கள் எந்த தலைவரும் போய் சந்திக்கல, இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் எந்த தலைவருமே நாங்கள் போய் சந்திக்கல. நாங்கள் ஒரே இடத்துல இருந்து உண்ணாவிரதம் இருந்தோம். எல்லா கட்சி தலைவர்களும் எங்களை வந்து பார்த்தாங்க, எல்லா தமிழ் தேசிய தலைவர்களும் என்னை வந்து பார்த்தாங்க, எல்லா கல்லூரி மாணவர்கள் எங்களை வந்து பார்த்தாங்களே தவிர நாங்கள் யாரும் போய் இண்டிவிஜுவலாக போய் சந்திக்கவில்லை. இப்போ சட்டத்துறை அமைச்சர் கூட எங்களை தான் வந்து பார்த்தாரு. நாங்கள் போய் தமிழக அரசை வந்து போய் பார்த்துட்டு எங்களுக்கு அழுத்தம் கொடுங்க அப்படிலாம் சொல்லலை. நாங்கள் உண்ணாவிரதம் அவங்க மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவராக இருந்ததுனால, எங்களுடைய உணர்வை மதிக்கக்கூடிய தலைவராக இருந்ததுனால எங்களை நேரடியாக வந்து சந்தித்து எங்களை பார்த்து அந்த கோரிக்கைக்கு வந்து கைவிடுமாறு கேட்டாங்க. உண்மையாலுமே பிஜேபி அரசு அப்படி ஒரு எண்ணம் இருந்திருந்தால், மக்களை நேசிக்கக்கூடிய அவங்களுக்கு நலன் இருந்திருந்தால் அண்ணாமலை அவர்கள் எங்களை வந்து சந்திச்சிருக்கலாம். எங்களிடம் இந்த கோரிக்கை எடுத்துன்னு போயிட்டு பாரத பிரதமரை கொடுத்துருக்கலாம். பாரத பிரதமரே உண்மையாலே அவர் தமிழை நேசிக்கக்கூடிய மனிதராக இருந்தால் நேராக எங்களை வந்து சந்திச்சிருக்கலாம், எங்களை பார்த்து கோரிக்கை வச்சிருக்கலாம். அவர் ஒரே கையெழுத்து இங்கேருந்து ஒரு ஃபோன் பண்ணியிருந்தாலும் ஒரு ஜீவோ போட்டிருந்தாலும் கையெழுத்தாயிருக்கும். ஆனால் அவர் செய்யலை. அவங்க தமிழக நேசிக்கல, தமிழ் மக்களையும் நேசிக்கிற மாதிரி நடித்து தமிழ் வாக்குக்காக நடிக்கிறார்கள். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழுடைய வாக்கு வாங்குனதுக்கூடிய நடிப்பு தான் இதனுடைய 2 நாள் தேர்தல் பரப்புரை கூட்டமாக தான் நாங்கள் பார்க்குறோம். மக்களுக்கான போராட்டமாக நாங்கள் சந்திக்கவில்லை. உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். வழக்கறிஞர் செஞ்சிரு, சென்னை உயர்நீதிமன்றம். நன்றி.